ஓம் சாந்தி. 19 டிசம்பர் 2022 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் அனைத்து தர்மத்தினரும் அல்லது தர்மத்தை சார்ந்தவர்களும் கடைசியில் என்ன புரிந்து கொள்வார்கள்? அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் கடைசியில் என்ன புரிந்து கொள்வார்கள்? இரண்டாவது கேள்வி: நீங்கள் குப்தமாக அல்லது மறைமுகமாக என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் குப்தமாக அல்லது மறைமுகமாக என்ன செய்கிறீர்கள்? மூன்றாவது கேள்வி: எந்த போதையில் இருக்க வேண்டும்? எந்த போதையில் இருக்க வேண்டும்? நான்காவது கேள்வி: தந்தை எதனால் நீங்கள் கவலையற்றவராக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார்? தந்தை எதனால் நீங்கள் கவலையற்றவராக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார்? அஞ்சாவது கேள்வி: நாம் நிமித்தமாகி என்ன செய்ய வேண்டும்? நாம் நிமித்தமாகி என்ன செய்ய வேண்டும்? Fill up the blanks. First, கல்பத்திற்கு முன்பும் டேஷ் தான் விழிப்படைந்தனர். கல்பத்திற்கு முன்பும் டேஷ் தான் விழிப்படைந்தனர். இரண்டாவது, திருமூர்த்தியில் டேஷ் கிடையாது. திருமூர்த்தியில் டேஷ் கிடையாது என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். திருமூர்த்தியில் டேஷ் கிடையாது என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மூன்றாவது, யார் பாஸ் ஆகிறார்களோ டேஷ், யார் ஃபெயில் ஆகிறார்களோ அவர்கள் டேஷ். நான்காவது, எப்போதும் திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ். எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ். அஞ்சாவது, நாளடைவில் டேஷ் கமா டேஷ் உங்களது விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நாளடைவில் டேஷ் கமா டேஷ் உங்களது விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சாந்தி. இன்று முரளிக்கான கேள்வி பதில். முதல் கேள்வி: அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் கடைசியில் என்ன புரிந்து கொள்வார்கள்? அனைத்து தர்மத்தினரும் கடைசியில் என்ன புரிஞ்சுக்குவாங்க? அனைத்து மனிதர்களும், அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்பதை புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது கேள்வி:
நீங்கள் குப்தமாக அல்லது மறைமுகமாக என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இந்த குப்த வேடத்தில் பாரதத்தை யோக பலத்தின் மூலம் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் குப்த வேடத்தில் பாரதத்தை யோக பலத்தின் மூலம் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். மூன்றாவது, எந்த போதையில் இருக்க வேண்டும்? என்னுடைய பிராமண குலம் உயர்ந்தது, நான் சுயதர்ஷன சக்கரதாரி என்ற போதையில் இருக்க வேண்டும். என்ன நம்முடைய குலம் எப்படியாப்பட்டதா? சர்வ உத்தமமான குலம் இல்லையா? ஆகையில நான் சுயதர்ஷன சக்கரதாரி என்ற போதையில் இருக்க வேண்டும். நான்காவது, தந்தை எதனால் நீங்கள் கவலையற்றவராக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார்? பாபா சொல்றார் பாருங்க, உலகத்தினர் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் கவலை இருக்குது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் கவலை இருக்கிறது. மேலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்திலும் பரமாத்மா சிந்தனை இருக்கிறது. ஆகையால் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். அஞ்சாவது கேள்வி, நாம் நிமித்தமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் நிமித்தமாகி உடல் மனம் பணத்தை பயனுள்ளதாக வேண்டும் இல்லையா? பாபாவுடைய காரியத்துக்கு நாம நிமித்தமாகி தன்னுடைய உடல் மனம் பணத்தினால் சஃபலம் செய்யணும் அல்லது பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். Fill up the blanks. கல்பத்திற்கு முன்பும் டேஷ் தான் விடுபடைந்தனர். கல்பத்திற்கு முன்பும் தீ பற்றி எறும்போதுதான் விடுபடைந்தனர். இரண்டாவது, திருமூர்த்தியில் டேஷ் கிடையாது என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். திருமூர்த்தியில் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மூன்றாவது, இது எல்லாரும் சொல்லிடுவீங்க, யார் பாஸ் ஆகிறார்களோ டேஷ், யார் ஃபெயில் ஆகிறார்களோ அவர்கள் டேஷ். யார் பாஸ் ஆகுறாங்களோ அவர்கள் சூரிய வம்சத்தினர், யார் ஃபெயில் ஆகிறார்களோ அவர்கள் சந்திர வம்சத்தினர். நான்காவது, எப்போது திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ். எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். அஞ்சாவது, நாளடைவில், அதாவது போக போக அல்லது நாளடைவில் டேஷ் டேஷ் உங்களது விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நாளடைவில் இந்த சாது சந்நியாசிகள் மற்றும் மகாத்மாக்களும் உங்களது விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.